Hello everyone. Welcome to Learn English YouTube channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது எலமெண்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு வாக்கியம் மேக் பண்ணணும். இப்ப தமிழ்ல நம்ம வாக்கியம் மேக் பண்றோம்னா எப்படி நிறைய பேசிக் என்னது ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள். அக்ஷரம் சொல்லக்கூடிய எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தா சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு வேர்டு உருவாகும். ஒரு சொல். அதுக்கப்புறம் நெறைய வேர்டு அந்த வார்த்தைகள் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வாக்கியம் உருவாகும். அப்படிதான் நம்ம பேசுவோம். அப்படிதானே? "அம்மா இங்க வாங்க" அப்படின்னா, அம்மா ஒரு வேர்டு, இங்க ஒரு வேர்டு, வாங்க ஒரு வேர்டு. அந்த அம்மால உள்ள அ, இம், மால ஒவ்வொரு லெட்டர்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்கள் இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்பபெட்ஸ். என்னது ஏபிசிடிங்கிற ஆல்பபெட் 26 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 26 எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் சேர்ந்துதான் என்ன ஆகும்? வேர்ட் ஃபார்ம் ஆகும். இப்படி நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்துதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வாக்கியம். தட் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வரையறை இருக்குது. சோ, இப்ப இங்கிலீஷ பொறுத்த மட்டும் என்ன இருக்கணும்னா, ஒரு சென்டென்ஸ் அப்டின்னா, கண்டிப்பா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு வெர்ப் இருக்கணும். அதுக்கப்புறம் வர்றது காம்ப்ளிமெண்டா இருக்கலாம், அல்லது ப்ரிடிக்ட்டா இருக்கலாம். சோ, இந்த மாரி எந்த வேணா இருக்கலாம். அதாவது, இப்போ நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 12 குடுத்துருக்கிறோம். இந்த 12ல உள்ள ஒரு சில இதுகள் சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு சென்டென்ஸ்ல 12 இருக்கணும்னு கிடையாது. பட் இந்த 12க்குள்ள உள்ளது மட்டும் தான் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும். நம்ம ஒரு சென்டென்ஸ பிரிச்சோம் அப்டின்னா, இந்த 12ல ஒரு 3ஓ, 4ஓ, 7ஓ, 8ஓ எத்தன வேணாலும் அதுல இருக்கும். பட் இதுக்குள்ள தான் இருக்கும். இது ஒண்ணும் என்ன அப்டிங்கிற அந்த மீனிங் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். சோ, இதுல சென்டென்ஸ் எலிமெண்ட்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க வேர்ட், செகண்ட் ஒன் ஃப்ரேஸ், clause, complement, adjunct, subject, verb, object, determiners, modifiers, predict and connectors. இப்போ இந்த 12க்கும் நீங்க தமிழ்ல என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நம்ம புதுசா ஃபர்ஸ்ட் படிக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. சோ இது தமிழ்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் தமிழ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போக போக அது தேவைப்படாது. அதுக்கப்புறமே உங்களுக்கு அதுனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிரும். சோ வேர்ட் அப்படின்னா ஒரு சொல். நம்ம சொன்ன மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வேர்டு. ஃப்ரேஸ் அப்படின்னா ஒரு சொற்றொடர். அதாவது 2 ஆர் 3 மோர் வேர்ட்ஸ் இருக்கும். சரியா? 2, 3 சொற்கள் சேர்ந்தது தான் என்னதுன்னா சொற்றொடர். கிளாஸும் அப்படிதான். பட் ஃப்ரேஸ்னா என்னது? கிளாஸ்னா என்னதுங்கிறத ஃபர்தரா நம்ம அத டிஃபரன்ஷியேட்டோட பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ முழுமையாக்கக்கூடியது. இப்போ ஷி இஸ் எ கேர்ள் அப்படின்னா அந்த கேர்ள் தான் காம்ப்ளிமெண்ட். அல்லது ஷி இஸ்க்கு அர்த்தமே புரியாது இல்லையா? அந்த மாதிரி முழுமையாக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். அடுத்தது வந்து அட்ஜென்ட். அட்ஜென்ட்னா என்ன அப்படின்னு துணை அப்படிங்கிறது பொருள். இப்ப படிச்சுக்கோங்க. நம்ம ஒண்ணுக்கு டெஃபினிஷன் பார்ப்போம். அதே மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னா பொருள். சப்ஜெக்ட் பொருள். வெர்ப் அப்படின்னா வினைச்சொல். ஒரு வினையை செய்யக்கூடியது. ஆக்ஷன் வேர்டு. ஆப்ஜெக்ட் அப்படின்னாலும் பொருள் தான். சப்ஜெக்ட்னாலும் பொருள், ஆப்ஜெக்ட்னாலும் பொருள் தான். பட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், ஆப்ஜெக்ட் கடைசியில வரும். அது எப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்தது டிட்டர்மைனர்ஸ் அப்படின்னா தீர்மானிப்பவர்கள். சென்டென்ஸ்லயே சில டிட்டர்மைனர்ஸ் இருக்கும். அது என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மாடிஃபயர்ஸ் அப்படின்னா மாற்றிகள். மாடிஃபை பண்றவங்க. மாடிஃபயர்ஸ். நெக்ஸ்ட் கிரிட்டிகேட் பயனிலை. நம்ம தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம். கிராமர்ல படிச்சிருப்போம். சோ அதுதான் என்னதுன்னா கிரிட்டிகேட் பயனிலை. கனெக்டர்ஸ் அப்படின்னா இணைப்பிகள். தட் மீன்ஸ் இணைக்கிறது. கன்ஜங்ஷன் மாதிரி இணைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கனெக்டர்ஸ். நீங்க இது எல்லாமே தமிழ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. இனிமே ஒண்ணும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசிக் கிராமர்ஸ் எப்படிங்கிறதையும் கண்டினியூவா பார்க்கலாம். தேங்க் யூ.